வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதான் பிளாக் மேஜிக். அதாவது இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை இதெல்லாமே உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எஸ், உண்மைதான். ஏன் அப்படின்னா, எப்படி நம்ம இப்போ ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்கள மனசார வாழ்த்துறோம், இல்லை ஒருத்தருக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த எனர்ஜி அவங்கள போய் சேரும் இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம வைத்தறிச்சல் படுறதோ, இல்லை பொறாமப்படுறதோ, இல்லை அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் ஏதாவது செய்யறதோ, நிச்சயமா அதுவும் அந்த எனர்ஜியும் அவங்கள போய் சேரும். அப்போது இந்த பிளாக் மேஜிக் உண்மை அப்படின்னா இதுலேருந்து நாம் எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த பிளாக் மேஜிக்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட எனர்ஜி லெவல்ஸை நம்ம ஹையராகவே வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இமோஷன்ஸ் எல்லாமே லோ வைபிங் இமோஷன்ஸ். அதாவது ஒருத்தர் மேலே கோவம், வெறுப்பு, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, இது எல்லாமே வந்து லோ வைப்ரேஷனல் இமோஷன்ஸ். அப்போது இந்த லோ வைப்ரேஷனல் இமோஷன்ஸ் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கணும், நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியாக நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஹை வைபிங்காக இருக்கணும். அப்போது இந்த எனர்ஜி இங்கே இருக்குது, இந்த எனர்ஜி இங்கே இருக்குன்னா இதால் இதை டச் பண்ண முடியாது. ஆனால் எப்போ உங்களோட எனர்ஜி லெவல் கீழே வருதோ அப்போ இந்த பிளாக் மேஜிக்ன்ற மாதிரியான இந்த டார்க் எனர்ஜிஸ் எல்லாம் உங்களை ஈஸியாக வந்து இது கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஸோ அப்போ நம்ம பிளாக் மேஜிக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எனர்ஜிஸை எப்பயுமே ஹையராக வச்சுக்கணும். நம்மளோட எனர்ஜிஸை எப்பயுமே ஹையராக வச்சுக்கணும் அப்படின்னா எப்படின்னா நிறைய சந்தோஷம், நிறைய வந்து நன்றி உணர்வு, எல்லாரையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, நம்ம மற்றவங்க மேலே வந்து பொறாமப்படாமல் இருக்கிறது, மற்றவங்க மேலே கோவப்படாமல் இருக்கிறது, முக்கியமாக புலம்பாமல் இருக்கிறது, அண்ட் காசிப்பிங் பண்ணாமல் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட எனர்ஜி லெவல் ஓரளவுக்கு வந்து ஹையராக இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி எனக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தமாக நிறைய பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ட் கட்டிங் ஹீலிங் வந்து ஒருத்தருக்கு பிளாக் மேஜிக்லேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கார்ட் கட்டிங் ஹீலிங் மூலமாக இந்த பிளாக் மேஜிக், இந்த ஈவில் ஐ இதுலேருந்து வெளியில் வரதெல்லாம் ரொம்ப நமக்கு ஈஸியாகவும் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கார்ட் கட்டிங் கற்றுக்கிட்டு உங்கள் பிளாக் மேஜிக் ஹீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட 4th பேட்ச் ஆஃப் கார்ட் கட்டிங் ஹீலிங் கோர்ஸ் வந்து February 2nd வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் என்ரோல் பண்ணுறது மூலமாக உங்கள் வீட்டையும் உங்களையும் உங்கள் ஃபேமிலி லீனியேஜையும் நீங்கள் ஹீல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு கார்ட் கட்டிங் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.